அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா அரசியல் பதற்றங்கள். வர்த்தக தகராறுகள்ல தொடங்கி நாடுகளுக்கிடையே நடக்கும் மோதல்கள் வரைக்கும் பல்வேறு அரசியல் சவால்கள் கூட தான் தொடர்ந்து உலகம் போராடிக்கிட்டே இருக்கு. இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படும்போது முதலீட்டாளர்கள் பொதுவா ஒரு பாதுகாப்பான சொத்துக்கள்ல தான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுல தங்கம் தான் முதலிடத்துல இருக்குது. அதிக அளவுல தங்கத்தை முதலீடு செய்யும் போது தங்கத்தினுடைய விலை உயர ஆரம்பிக்குது. இதன் பிறகு முதலீட்டு தேவை அதிகரிப்பதனாலையுமே கூட தங்கம் விலை உயருது. மத்திய வங்கிகள் தங்கம் வாங்குவது மட்டும் இல்லாம தனிநபர் மற்றும் நிறுவன முதலீட்டாளர்களோட தேவையும் அதிகமா இருக்கு. ETF, தங்க நாணயங்கள், கடன் பத்திரங்கள் அப்படின்னு தேவை அதிகரிப்பதனாலையும் தங்கம் விலை உயருது. இப்போது தங்கம் விலை உயர்வை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இப்போது எந்த மாதிரியான காரணிகள் இருந்தா தங்கத்தோட விலை உயர்வை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வட்டி விகிதம் உயர்வு. மத்திய வங்கிகள் பணவீக்கத்தை எதிர்த்து போராட வட்டி விகிதங்களை உயர்த்தினா தங்கத்தை சேமிக்கலாம் அப்படின்ற மக்களுடைய மனநிலை குறையவும் வாய்ப்பு இருக்கு. இதனால தங்கம் விலை குறைவதற்குமே வாய்ப்பு இருக்கு.